அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வாழ்க்கையில் இந்த கணத்தில் கஷ்டப்படுறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பண்ண விஷயத்தினால தான் இப்போ நம்ம கஷ்டப்படுறோமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லைன்னு தான் நான் சொல்வேன். எப்படின்னா, முன்னாடி பண்ண விஷயம் தான் இப்போ கஷ்டப்படுறோம் அப்படி கிடையாது. எந்த ஒரு விஷயமும் பண்ணும்போது நம்ம எந்த பற்றும் இல்லாமல் பண்ணணும். இல்லை முன்னாடி நான் அப்படி பண்ணேன் அதனால் இப்போ கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, முன்னாடி நீங்கள் செய்த செயல் ஏதோ ஒரு பற்றில் ஏதோ ஒரு விருப்பு வெறுப்பில் தான் பண்ணியிருப்பீங்க. அந்த பற்றின் காரணமாக என்னது உங்கள் மனதில் அது பதிவாகி போகுது. பதிவானதுனால தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இன்றைக்கி அந்த விஷயங்கள் அந்த எண்ணங்கள் திரும்ப திரும்ப வரும் பொழுது, இப்போ நீங்கள் நிகழ்காலத்தில் செயல்படும் பொழுது அந்த எண்ணங்கள் திரும்ப திரும்ப வரும்பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அப்போ நான் முந்தைய பாஸ்ட் டென்ஸில் கடந்த காலத்தில் நாம் செய்கிறதால தான் இப்போ நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இது முற்றிலும் தவறு. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த பின்னாடியில் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் என்ன பண்ணணும், தேவைக்கு ஏற்ப விழிப்புணர்வாக நாம் எந்த ஒரு செயலையும் பற்றில்லாமல் செய்யணும். அந்த கணத்தில் இந்த செயல் தேவைப்படுகின்றதா, அப்போ நம்ம அதை செய்யணும். அது நல்லது கெட்டது என்று எதுவும் இல்லை. பற்று இல்லாமல் பண்ணணும். எந்த பற்றும் இல்லாமல் வெறுப்பு இல்லாமல் பண்ணிட்டு போயிட்டோம்னா அதற்கு கர்மா கிடையாது. அதாவது கர்ம பதிவு கிடையாது. அதனால் நல்லதும் கிடையாது, தீயதும் கிடையாது. நம்ம ஒரு விஷயத்தை நல்லது இது தீயது, ஒரு எனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது எனக்கு அப்படின்னு ஒரு பற்று வந்துட்டுனாலே நீங்கள் அதை செய்யக்கூடிய செயல் உங்களை பாதிக்கும். அந்த பதிவானது உங்களை தாக்கும், உங்கள் மனதில் பதிவாகும். அந்த கணத்தில் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு லட்சியமும் இல்லாமல் இருக்கணும். நம்ம லைஃப்பில் ஒரு லட்சியத்தை இருந்த லட்சியம் அப்படின்னு நினச்சி நம்ம அதை நோக்கி நம்ம ஒரு பிளான் பண்ணி நம்ம லைஃப்பை மூவ் பண்ணி கொண்டு போயிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, அப்போ உங்களுக்கு பற்று வர ஆரம்பிச்சது. இப்போ நீங்கள் பற்று வரும்போது என்ன ஆகுது, அது கிடைச்சா சந்தோஷப்படுவீங்க, கிடைக்காத பட்சத்தில் ரொம்ப துக்கப்படுவீங்க. அப்போ உங்கள் கர்மம், அதுதான் கர்ம பதிவு, மனதில் பதிவாகுது. பதிவாகுது என்ன ஆகுது, எல்லாமே கஷ்டம் வருது. அப்போ அந்த கஷ்டமானது ஒவ்வொரு நிகழ்காலத்தில் நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு செல்லும் பொழுது அந்த பதிவானது வந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் எந்த லட்சியமே இல்லை, லட்சியமே கிடையாது அப்படின்னு வாழ்க்கையை வாழ்வது என்பது மிகப்பெரிய ஒரு சாமர்த்தியசனம். அந்த நேரத்தில் என்ன வருது, அப்போ அதற்கு தரப்போ நம்ம வாழ்க்கையை வாழ வேண்டும். அந்த சூழ்நிலைக்கு என்ன தேவை, அந்த நேரத்தில் நான் அந்த செயல் தேவையா, அப்போ எந்த ஒரு பற்று இல்லாமல் அந்த செயலை செய்துவிட்டு கடந்து சென்று விட வேண்டும். சென்று விட்டுன்னா அதற்கு பற்று இல்லாத செய்தால் நமக்கு எந்த கர்ம பதிவும் கிடையாது. அந்த எண்ணங்கள் நமக்கு திரும்ப வராது. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, ஐயோ அது பாவம், இது புண்ணியம், அது செய்த பாவம் ஆயிரும், கடவுள் தண்டிச்சுட்டு வருது அப்படி மனதில் நிறைய புத்தகங்களை படித்து மனதில் நிறைய பயந்துட்டு இருப்பாங்க. அப்படி பயத்தோடு நம்ம எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும், நீங்கள் நல்லது பண்ணாலும் என்ன, அது உங்களுக்கு கர்மம் பதிவாகும், உங்கள் மனதில் பதிவாகும். நல்லதே நீங்கள் பண்ணாலும் நம்ம நல்லது பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டா என்ன ஆகும், அந்த பதிவானது உங்களை தாக்கும், மனதில் பதிவாகுது. அதுதான் கர்ம பதிவு. அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், கர்ம பதிவுக்கு நல்லது கெட்டது கிடையாது. ஒரு செயல் செஞ்சால் அது பதிவாயிடும். எந்த பதிவும் இல்லாமல், எந்த ஒரு பற்றும் இல்லாமல் பண்ணிங்கன்னா எந்த பதிவுமே கிடையாது. அந்த கணத்தில் நீங்கள் அந்த செயலை செய்து விட்டு கடந்து போயிடுவீங்க. அது பாஸ்ட் முடிஞ்சது தான். அப்படி தான். இப்போ நீங்கள் ரொம்ப ஒரு ஒழுக்கமான ஒரு மனிதராக இருக்கிறீங்க, இன்னொருத்தர் ஒழுக்கமே இல்லாத ஒரு மனிதராக இருக்கிறீங்க. ஒழுக்கம் இல்லாத ஒரு தவறுதான ஒரு பெண்ணிடம் சென்று விட்டு ஒரு ப்ராஸ்டியூட், ஒரு விபச்சாரிடம் போயிட்டு வந்துட்டார். அப்போ அவருக்கு எந்த பற்றும் இல்லை. போனார், அந்த கணத்தில் இருந்தார், வந்தார். அவர் அதை கடந்து சென்று அதுக்கு மனதில் அதை பற்றி எந்த பற்றும் கிடையாது, அதை பற்றி நினைக்கவே இல்லை. அதை நடந்து முடிஞ்சது, அவர் போயிட்டார். நீங்கள் ரொம்ப ஒழுக்கமானவங்க. நீங்கள் அந்த விஷயத்தை அவர் பண்ணுறதை பார்த்துட்டு, ஐயா அவர் தவறு பாவம் பண்ணுறாரு, அவர் தப்பு பண்ணுறாரு அப்படி நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள நீங்கள் நினச்சிங்கன்னா, இது உங்களுக்கு என்ன ஆகும்னா, இதற்கு கர்ம பதிவாக உங்களுக்குள்ள அந்த பதிவு வந்துடும். அப்போ இவர் அதை செயலை செய்து விட்டு போயிட்டார். இவருக்கு எந்த பாவமும் கிடையாது, இவருக்கு பதிவு எந்த கர்ம பதிவும் கிடையாது, எதுவும் கிடையாது. அந்த கணத்தில் செய்து முடித்து விட்டு வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுட்டு போயிட்டார். நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு ரொம்ப ஒழுக்கமானவங்க, ஐயா அது அவர் செய்தது தவறு, அவர் செய்தது இப்படி இருப்பது ரொம்ப தவறு அப்படின்னு நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அந்த விஷயத்தை எதுவும் பண்ணாமலே என்னது நீங்கள் அதனுடைய ஒரு தீய ஒரு கர்ம பதிவை நீங்கள் உங்களுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வாங்கிக்கிறீங்க. இதுதான்
நம்ம எந்த ஒரு விஷயம் பற்று இல்லாமல் வெறுப்பு இல்லாமல் அது பாவம் இது புண்ணியம் அப்படின்னு நினைக்காம அந்த கணத்தில் நமக்கு எது தேவையோ அதை செய்துக்கிட்டு போனோம்னா வாழ்க்கையில் எந்த ஒரு கர்ம பதிவும் கிடையாது. அனைவருக்கும் நன்றி.